ஹாய் வணக்கம் ஆல், திஸ் இஸ் யாக்கி ஃப்ரம் கங்காரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கோபம். எல்லாரும் கோவப்படுவோம். ஏன் கோபப்பட்டோன்னு ஃபீல் பண்ணுவோம், மறுபடியும் கோவப்படுவோம். இனிமேல் பண்ண மாட்டோம், கோவப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் உருவாக்குவோம், மீண்டும் கோவப்படுவோம். ரொம்ப சிரத்தை எடுத்து கோபத்தை கட்டுப்படுத்துவோம், அடக்கி வைப்போம். ஆனால் அடக்கப்பட்ட கோபத்தால் நம் உடலையும் மனசையும் பாழாக்குவோம். இந்த சைக்கிள் இருந்து எப்படி வெளிவருது? கோபம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ ஒரு மனிதரோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்பட்டபடி நடக்காத பட்சத்தில் நமக்கு கோபம் வரும். அந்த சிச்சுவேஷன் நம்ம கையில இல்லை, அந்த சிச்சுவேஷன் நம்மளை கட்டுப்படும் பட்சத்தில் கோபம் தன்னியல்பாக வெளிப்படும். நம்முடைய பலவீனத்தின் வெளிப்பாடாக இந்த கோபம் வெளிப்படும். அப்ப நாம என்ன பண்ணணும்? எப்பேற்பட்ட சூழ்நிலை உருவாகும் பொழுது நாம் பலம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த மனிதராக சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒருவரா மாறணும். எப்படி? ஏன்னா நமக்கு இத்தனை வருட காலங்களாக அந்த ஒரு கோபம் உருவாக்கப்படும் சூழ்நிலையில நாம ரியாக்ட் பண்ணி பழகி இருக்கோம். முதல் நம்ம பண்ண ஒரு ரியாக்ட் மீண்டும் 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 தொடர்ந்து அதே சேம் பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். உதாரணத்துக்கு, சில பேர் கோபம் வந்தா போய் வேகமா சாப்பிடுவாங்க, சில பேர் கத்துவாங்க, எதிரில் உள்ளவங்களை வாடி தூக்கி பேசுவாங்க, இல்ல கையில கிடைச்ச பொருளை போட்டு உடைப்பாங்க. நிறைய பேரோட போன் உடைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்க, கோபம் வந்திருக்கும், அவங்களால வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை, கோபத்தை அடக்கியிருப்பாங்க. இதனால உடலும் மனதும் ரொம்ப மோசமா பாதிப்படையும். ஏன் இப்படி நடக்குது? உங்க கோபம் யார்கிட்ட செல்லுபதி ஆகுமோ, அம்மாவோ அப்பாவோ குடும்பமோ இல்ல வாழ்க்கை துணையோ, இவங்ககிட்ட கோபத்தை ஈஸியா வெளிக்காட்டிடுறீங்க. ஆனா உச்சகட்டமா காட்டிடுறீங்க. இன்னும் சில பேர் உயர் அதிகாரி இல்ல காவல்துறை அதிகாரி, இவங்க மேல கோபம் வரும். ஆனா கோபத்தை வெளிக்காட்ட முடியாது, அடக்கிட்டு போயிருவீங்க. வெளிக்காட்டிய கோபத்தை விட அடக்கப்பட்ட கோபம் ஆபத்தானவை. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கோபத்தை எப்படி ஒரு பக்குவமான மனிதரா வெளிப்படுத்தணும், கையாளணும், நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் கோபப்பட மாட்டோம் நம்ம உறுதிமொழி எடுக்கிறது எங்க? நாம மேல் மனசுல. ஆனா கோபம் வர்றப்ப நம்ம ஆள் மனது தான் வெளியே வந்து செயல்படுது. அப்ப நம்ம மாற்றங்களை எங்க கொடுக்கணும்? வெளி மனதிலையா உள் மனதிலையா? கரெக்ட், உள் மனசுல வழிகாட்டணும். நாம கோபம் உருவாகும் சூழ்நிலை எப்படி நாம நடந்துக்கணும், நம்ம விருப்பப்படி எப்படி அதை கையாளணும்னு ஆள் மனசுக்கு பழக்கணும். எப்படி பழக்கிறது? அங்கதான் இந்த ஆழ்மன சிகிச்சை உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க எதிர்காலத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க எப்படி உருவாக்கி வச்ச உங்க ஆழ்மனசுக்கு ஏற்பட்ட கட்டளைகளுக்கு ஏற்ப மட்டுமே நீங்க செயல்படுவீங்க. ஏன்னா மனித வாழ்வு 95% ஆழ்மனம் சாய்ந்தது, 5% மட்டுமே உங்கள் எண்ணங்களையும் மேல்மனங்களையும் சார்ந்தது. உதாரணத்துக்கு, நம்ம ஹார்ட் பீட் நம்ம பேச்ச துடிக்குது, நம்ம மூச்சு நம்ம பேச்சை கேட்டா நடைபெறுது. எப்படி எல்லாம் நம்ம கட்டுப்பாடை மீறி இயல்பா நடக்கிறோ அப்படிதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன நீங்க பதிவு உருவாக்கியிருக்கீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகுது, அதுதான் நடத்தி கொண்டு போகும். இப்போ மாற்றங்களை நீங்க அங்கிருந்து மாற்றினீங்கன்னா, உங்கள் உணர்வுகளை மாற்றும் பட்சத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் மிக பலம் வாய்ந்த மனிதராக செயல்பட முடியும். மிக திண்ணம் வாய்ந்த மனிதராக எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கையாள ஆழ்மனதை பழக்குங்கள். அந்த ஆழ்மனதை பழக்கும் வழியை நாங்கள் காட்டுகிறோம். நீங்க இந்த ஹிப்னோசிஸ் ஸ்டேஜ்ல டீப் ரிலாக்ஸ் இருப்பீங்க. உங்க புறமனம் ரொம்ப அமைதியா இருக்கும், மேலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில இருக்கும். இந்த தன்மையில உருவாக்கப்பட்ட விஷயங்களும் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும். நிச்சயம் நடைபெறும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ கோபம் உருவாகும் பொழுது அந்த இடத்தில் தன்னை பலவீனமாக உயர்த்தி கொள்ளும் தன்மையே இந்த ஆழ்மனதிடம் நாம் கற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மிக எளிதாக நாம் கடந்து விடலாம். உதாரணத்துக்கு, அடுத்த முறை நீங்க கோபப்படுறப்ப சூழ்நிலைக்கு நீங்க கட்டுப்படாம மிக தெளிவாக அமைதியாகவும் அந்த சூழ்நிலைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணி அமைதியா தெளிவா உங்க கருத்துக்களை உங்களால சொல்லவும் செயலாக்கவும் முடியும். அப்படி நீங்க ஆழ்மனசுல பழக்கியிருப்பீங்க. இந்த சப்கான்சியஸ்
சேஞ்சில். அப்போ நீங்கள் மிகவும் உயர்ந்த தன்மையுடைய மனிதராய் நடக்க, இந்த கோபத்தை எளிமையாக கடக்க, எப்பேற்பட்ட உணர்வுகளுக்கும் சூழ்நிலைக்கும் நீங்கள் அடிமையாகாமல் இருக்க ஆழ்மனதை பழக்குங்கள். நாங்கள் அதுக்கு கைட் பண்ணுறோம். ஐ எம் யாக்கி, மைண்ட் கோச் ப்ளஸ் கன்சல்டன்ட் ஹிப்னாட்டிஸ்ட் ஃப்ரம் கங்காரு. யூ கேன் ரீச் எனி டைம் பை லிங்க்ல கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர்ல யூ கேன் ரீச். உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் வாட்சிங். கைண்ட்லி லைக், கமெண்ட் and share and subscribe. Bye all.